Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம துணியெல்லாம் மெயினாக வந்துட்டு நம்மளோட குர்த்திஸ் ஆகட்டும் இல்லை சுடிதார் பேண்ட் தென் நம்மளோட சாரீஸ் லெகிங்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக எப்படி மடிக்கிறது. மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கணும் நம்மளோட வார்ட்ரோப்பில் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சோன்னா அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதனால் அதிகமான துணியும் நம்மளால் வைக்க முடியும். ஸோ அந்த சிம்பிளான ட்ரிக்ஸ் என்னென்ன, எப்படி மடிக்கிறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு துணியாக எப்படி மடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு டாப்ஸ் எடுத்திருக்கேன். இது எப்படி நம்ம ஈஸியாக மடிக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாட்டம் சைடு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின்பக்கமாக மடிச்சுக்கோங்க. அதை ஒன்று நீங்கள் பின்பக்கமாக மடிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஈவன் நீங்கள் அயன் பண்ணி மடித்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு அப்படியே கலையாமல் இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்தாலும் அப்படியே உங்களுக்கு கசங்காமல் இருக்கும், போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அதுக்கப்புறமா இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம அப்படியே மடிச்சிக்கலாம். ஸோ நம்ம கீழே இந்த மடித்ததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மடிச்சுட்டு அதுக்குள்ளே அப்படியே நம்ம விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். மடிப்பும் கலையாமல் இருக்கும் நமக்கு இப்படி மடிக்கிறதுனால. ஸோ ரெண்டு பக்கமும் நான் ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சிக்கிறேன். மடித்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கை வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் 3/4 ஸ்லீவ் இல்லை ஃபுல் ஸ்லீவ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்துட்டு கையை நல்லா உள்ளே மடித்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம மடித்து விட்டதை எடுத்து இப்படி மேலே விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே நிற்கவும் வச்சுக்கலாம் நம்ம வார்ட்ரோப்பில். ஸோ இதனால் நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப் நான் மடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரியும் நீங்கள் மடிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க நம்மளோட குர்த்தீஸை. பேக் சைடுக்காக கொண்டு போய்ட்டு இப்படி மடிச்சுக்கணும். இன்னொரு சைடு மடிச்சுட்டு நம்மளோட ஃப்ரண்ட் நெக் சைடு வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ அப்படியே நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி மடிக்கிறதுனாலும் மடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் மெத்தடில் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே நிற்க கூட வச்சுக்கலாம் வார்ட்ரோப்பில். அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அயன் பண்ணி உங்களுக்கு மடிப்பு கலையாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் மெத்தட் இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மடிச்சிக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தடில் எப்படி வேணாலும் மடிச்சிக்கலாம். ஸ்பேஸும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நம்ம வந்துட்டு பேண்ட்டு டாப்ஸு அதோட ஷால் இது மூணுத்தையும் சேர்த்து எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மூணும் நம்ம செட்டாக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து விரிச்சிக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு நமக்கு க்ளோஸ்டு சைடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த கீழே இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே பேக் சைடு வச்சுட்டு அப்படியே பேக் சைடு கூட மடிச்சுக்கலாம். க்ளோஸ்டு சைடு தான் மடிக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி கிடச்சிரும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் குர்த்தியும் பேண்ட்டும் வச்சிட போகிறோம். பேண்ட் நான் ஜஸ்ட் எடுத்து அப்படியே மடித்து வச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. சின்னதாக மடித்து இதில் வச்சிடுறேன். அடுத்தது டாப்பும் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த ரெண்டு மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் நீங்கள் மடித்து உள்ளே வச்சுருங்க. மடித்து வச்சாச்சு. இதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம இதை ரோல் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த எண்டில் வச்சு அப்படியே இதோட ரோல் பண்ணிகிட்டே வந்து இதை வந்துட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுக்கலாம். விட்டுட்டு கலையாமையும் இருக்கும், நமக்கு செட்டாக வச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம 3 மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ இதனால் நமக்கு அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும் வார்ட்ரோப்பில். ஸோ 3 மெத்தட் பார்த்தாச்சு. அடுத்ததாக லெகிங்ஸ் எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெகிங்ஸ் இருக்கட்டும் இல்லை நார்மல் பேண்ட்டாக இருக்கட்டும் எதுனாலும் நீங்கள் இந்த மெத்தடில் மடித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். லெகிங்ஸ் ஆகட்டும் இல்லை எந்த பேண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. தென் நம்மளோட பேண்ட் எலாஸ்டிக் பேண்ட் சைடு நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டுடலாம். பாக்கெட் மாதிரி ஆக்கி அப்படியே விட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேலேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட லெகிங்ஸ் பேண்ட் இருக்குது
கால் போடுற சைடும் நீங்கள் பாக்கெட் மாதிரி ஆக்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ரோல் பண்ணுறதுனால அப்படியே ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம இதெல்லாம் மடிச்சிட்டோம். கடைசியாக saree எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ saree நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4ஆக மடித்து எடுத்திருக்கேன். நான் 4ஆக மடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சாரியாக இருந்தாலும் இதே மெத்தடில் மடிச்சுக்கோங்க. ஸோ saree பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நம்ம இப்போ மடிச்சிட போகிறோம். ஸோ நம்ம எப்படி ஷால் பார்த்தோமோ அதே தான், ஷாலுக்கு எப்படி மடித்தோமோ அதே மாதிரி தான். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அத்தனை மடிப்பு மடிச்சிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ திரும்ப 2 பக்கமும் இப்படி மடிச்சிட போகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு அகலம் மடிச்சிக்கலாம். நான் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் அந்த பாக்கெட் வரைக்கும். மடிச்சுட்டு அப்படியே இதை ரோல் பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டு இதை அப்படியே வெளியே எடுத்துட வேண்டியது தான். எடுத்து இதுக்குள்ளே நல்லா கொஞ்சம் உள்ளே நுழைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு உள்ளெல்லாம் சுருங்காமல் இருக்கும். ஸோ நல்லா கை விட்டு உள்ளுக்குள்ளே நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆக்கிக்கலாம். இந்த சாரியும் நமக்கு கலையவே கலையாது, வெளியவே வராது இதிலேருந்து. அதே சமயத்தில் நம்ம எப்போ மடித்து வச்சாலும் நமக்கு கலையாமல் இருக்கும் அப்படியே. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம மடித்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு வார்ட்ரோப்லேயும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நான் அதையும் காமிக்கிறேன். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப குறைவான இடம் இருந்தாலும் அதில் அதிகமான துணி நம்மளால் வைக்க முடியும். இதனால நமக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும். நான் வந்துட்டு எப்படி அடிக்கிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, நான் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் பேக் வச்சுருக்கேன், 2 பேகு. வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு நமக்கு எதுவுமே கிடையாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ நம்மளால் மேலே துணி எடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம பேக், ஆர்கனைசேஷன் பேக்கோ இல்லை நம்ம வீட்டில் ஜஸ்ட் நார்மல் பேக் இருந்தால் கூட அது நடுவில் சென்டரில் அட்டை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு மேலே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி வச்சுருக்கேன்னா கீழே வந்துட்டு ஷால்ஸும் சில குர்த்திஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஒரு 2-3 குர்த்தி தான் இருக்குது கீழே, அதாவது புதுசாக இருக்கிறது மட்டும் கீழே வச்சுருக்கேன். இது மேலே வந்துட்டு அடிக்கடி எடுக்கிறது டெய்லி வியர் குர்த்திஸ்லாம். இந்த பக்கம் காட்டன், இந்த பக்கம் வந்துட்டு நான் இந்த பக்கம் சிந்தட்டிக் வச்சுருக்கேன். இது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட டை, அதை ஜஸ்ட்டு ஹேங் பண்ணிவிட்டு சில ஹேங்கர்ஸ்லாம் மாட்டியிருக்கேன். இது நான் ப்ரீவியஸாக இதில் தான் ஷால் வச்சுருந்தேன். இப்போ சரி வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணி போட்டு அப்படியே ஹேங் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இந்த பக்கம் சாரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே சைடு நான் வச்சுட்டேன். மேலே வந்துட்டு ஹேங்கர்லாம் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அயன் பண்ணி நம்ம மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ட்ராயர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குர்த்தீஸு இது மட்டும் சுடிதார் செட், இது ஷால், பேண்ட்டு, டாப்ஸ் 3 சேர்த்து நான் ஃபோல்ட் பண்ணதுனால பாருங்கள் கம்மியான ஸ்பேஸ் தான் ஆயிருக்கு. 3 வச்சுருக்கேன். இது எல்லாமே டிஷர்ட்டும் பேண்ட்டும், இது அதெல்லாம் இதில் வச்சுட்டேன். தென் என்னோடய லெகிங்ஸ் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட் எல்லாமே கீழே நான் வச்சுட்டேன். இதில் வந்துட்டு என்னோடய ப்ளவுசஸ் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய லெகிங்ஸ் பேண்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறது பட்டியாலா பேண்ட்டு. ஸோ இது எல்லாம் நான் தனித்தனியாக வச்சுட்டேன். இந்த மாதிரி ட்ராயரில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே வந்துட்டு இது மேலே ஒன்று வச்சோன்னா தான் நமக்கு இடம் பற்றும், ஏன்னா இங்கே நடுவில் ஸ்லாப் இல்லாததுனால. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, சில பேருக்கு வார்ட்ரோப் அப்படி தான் இருக்கும். ஸோ நான் அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னோடய ஷால்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இது ஏன்னா அவ்வளோவா நான் எடுக்க மாட்டேன் ஷால்லாம், அதனால் இங்கே வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு இங்கேனா வெளியே போனால் போடுற குர்த்தீஸ் மட்டும் இந்த இடத்துல அடுக்கி வச்சுருக்கேன். நான் 2 லேயர் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வச்சு ஜிப்பு போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம அதுக்கு மேலே இன்னொன்று அடுக்கிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் அடுக்கியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் புதுசு வைக்கலான் இருக்கேன். புதுசு மட்டும் தனியாக இதே மாதிரி இன்னொரு பேக்கில் அடிக்கிட்டு அதை அடியில் வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எப்பயாச்சும் தான் எடுப்போம். ஸோ அடிக்கடி எடுக்கிற பேக்கை மேலே வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.